ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இது வந்து மஞ்சள், ஆரஞ்சு மஞ்சள். இது வேலூர் மஞ்சள் மாதிரி தெரியுது. இப்போ பாருங்கள், இது நல்லா இந்தமாரி மஞ்சள் தான். இது கூட எட்டை பார்க்கறதுனால அப்படி இருக்கா என்னன்னு தெரில. இந்த கலர் தான். இது வந்து மணி பேக்கு நான் பின்னுறேன். நான் பின்னுறதெல்லாம் காட்டியிருப்பேன். இது வந்து ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, அதுக்காக நான் போட்டிருக்கிறேன். இதில் வந்து என் சிஸ்டர் வந்து சகோதரி வந்து என்ன சொன்னாங்கன்னா, காது வந்து நான் இப்படி போட்டிருந்த மூடி இப்படி போட்டிருக்கிறேன், போட்டு கடைசியில் இதை ஜாயிண்ட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் தான் போட்டு காட்டினேன். இருந்தாலும் அவங்க வந்து நீ வந்து எனக்கு ஃபுல்லாக போட்டு காட்டு, அடுத்த வீடியோவில் போட்டினா போட்டு காட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. என் சிஸ்டர் தான் அவங்க. அதுக்காக நான் வந்து இது வந்து தனியாக காது, இந்த நீட்டுக்கு ஒரே காது இல்லாமல், ஹேண்டில் இல்லாமல் இப்படி கையில் பிடிக்கிற மாதிரி தான் போட போகிறேன். அதுக்காக ஃபுல்லாகவே நான் எடுத்துக்கல. ஃபுல்லாக எடுத்துக்காமல் அஞ்சு நாட்டு நடு சென்டரில் 5 நாட்டு, 1 2 3 4 5 நாட்டு எடுத்திருக்கேன். இந்தாண்ட ஒரு ஒயரை இங்கே சொருவி இருக்கிறேன், 6வது நாட்டில் உள்ள ஒயரு. அதேமாரி இங்கே பாருங்கள், 6வது நாட்டில் உள்ள ஒரு ஒயரை சொருவிருக்கேன். இதேமாரி தான் பின்னணும். இது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. அவங்க இருந்தாலும் போட்டு காட்டுன்ருக்காங்க. இப்போ பாருங்கள், அந்த ஓரத்தில் 6வது நாட்டில் ஒரு ஒயர் இருக்குது பாருங்கள். அந்த ஒயர்லேயும் இந்த ஒயர்லேயும் நம்ம பின்னிக்க வேண்டியதான். இதுக்கு வந்து நான் வந்து இதில் வெட்டி விட்டோம்னாக்கா இது வந்து இது கூட வர்ற மாதிரி நான் கொஞ்சம் ஆரம்பத்தில் ஜாயிண்ட் பண்ணும் போதே நான் வந்து இதை நான் வந்து வெட்டி விட்ருக்குறேன். எப்படி வெட்டி விட்டேன்னாக்கா, சமமாக மடிக்காமல் காது போடுறதுக்கு ஒரு அரை இன்ச்சு கூட வச்சு அப்படி மடித்து நான் இந்த கூடையை ஆரம்பத்துலேருந்து போட்டிருக்கேன். அப்படி கூட உள்ள பக்கத்தை அது ஒர்க்கு பாருங்கள். அந்தமாரி ஓரத்தில் நம்ம வந்து வெட்டி விட்டுக்கணும். வெட்டி விட்டோம்னா அது கூட உள்ள பக்கம்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் வந்து வேணால் உங்களுக்கு ஒரு அடுத்த நடை நான் போடும் போது வந்து எப்படி இதுலேருந்து வெட்டி காதுக்கு கூட வர்ற மாதிரி எப்படி போடுறதுங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு அரை இன்ச்சு போட்டு அதுக்குள்ளே மடித்து நம்ம சொருவிக்க வேண்டியதான். ஒரு பக்கம் நீட்டாக இருக்கும். இது வந்து அவங்க வந்து கிளாஸ் ஒயர் வேணாம், சாதா ஒயர்லேயே போடுங்க, அழுத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை தான் நான் போட்டிருக்கிறேன், சாதா ஒயர்லேயே அழுத்தமாக இருக்கட்டும். ஆனால் நான் வச்சுருக்கிறது வந்து சாதா ஒயரு தான். அது வந்து நேர்கூடை, கிராஸ் கூட இல்லை, நேர்கூடை. இது கிராஸாக என் கூடையோட கொஞ்சம் இது பெருசாக இருக்கும். இதேமாதிரி தான் ஃபுல்லாகவே நான் போட்டு காட்ட முடியாது. நான் இதை வந்து நான் இந்த ஓரம் வரைக்கும் நான் போட்டு காட்டுறேன். நான் அதில் போட்டு காட்டியிருக்கிறேன். இருந்தாலும் அவங்க வந்து எனக்கு வந்து ஃபுல்லாகவே போட்டு காட்டுங்கிறாங்க. இங்கே பாருங்க, 1 2 இப்படியே பின்னிக்கிட்டு இந்த இடத்துல இப்படியே நேராக பின்னிக்கிட்டு வர வேண்டியதான். ஒரு 5 நாட்டு வந்ததுக்கப்புறம் நிப்பாட்டிக்க வேண்டியதான். அதேமாரி இதில் நான் 1 பின்னிருக்கிறேன். அதேமாரி இதில் ஒரு 5 நாட்டு வந்ததுக்கப்புறம் பின்னி இது நீட்டுக்கும் பின்னிக்கிட்டே வர வேண்டியதான். வந்து இந்த ஓரம் வளைச்சி அதை சரி பண்ணும் போது நான் உங்களுக்கு காட்டுறேன். அதேமாரி தான் நான் அந்த கூடையில் நான் காட்டியிருக்கேன். இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே காட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. வீடியோ ரொம்ப அது ஃபுல்லாகவே காட்டுனா கொஞ்சம் அதிகமாக வரும். இப்போ இந்த கூடை எப்படி பின்னுறோமோ அதேமாரி தான் இந்த காதையும்
போட்டுக்கிட்டு வரும். நடு சென்டரில் 5 விட்டுட்டு இந்த சைட்லையும் அந்த சைட்லையும் 6ஆவதாக உள்ளதில் ஒரு நாட்டு ஒரு ஒயரை எடுத்து நம்ம இப்படியே பின்னிக்கிட்டு வர வேண்டியதான். கடைசியில் நம்ம வந்து 3லேயோ 4லேயோ கொண்டு வந்து நிப்பாட்டிக்கணும். இந்த வருது வருங்க, இந்த வரிசை இப்படி வருது, இந்த வரிசை இப்படி வருது. இப்படி பின்னிட்டு வந்தோம்னாக்க இந்த இதில் வந்து 3 நாட்டுலேயோ 4 நாட்டுலேயோ நிப்பாட்டி நம்ம வந்து இப்படி நம்ம சொருவிட வேண்டியதான். இது பின்னிக்கிட்டு வரிசை வரும்போது 3 நாட்டு வரும்போது காட்டுறேன். இந்த ஓரம் இருக்குது பாருங்கள், இந்த ஓரத்தை வந்து இப்படியே வளைச்சி நம்ம பின்னிக்க வேண்டியதான். அதை காட்டுறேன் நான். இப்போ இது ஃபுல்லாக காட்டிட்டு இந்த ஓரம் வளைக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இப்படியே நான் ஓரமாக கொண்டு வந்து இந்த 1ல் கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கேன். அதேமாரி இந்த சைட்லேருந்து அப்படியே பின்னிக்கிட்டு வந்து இது 2 சேர்த்து 1 வந்துடுச்சு, ஒரு நாட்டு வந்திருக்கு. அந்த ஒரு நாட்டு தான் வச்சுருக்கிறேன். இப்போ இந்த ஓரத்தில் நம்ம இதை வளைச்சி நம்ம பின்னிக்கிட்டே வந்தோம்னா இங்கே ஒரு நாட்டு வந்துடும். இங்கே ஒரு நாட்டு வந்தால் 3 நாட்டோட நிப்பாட்ட போகிறேன். ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப நான் அதிகமாக வைக்கல. நான் இந்தமாரி நார்மல் நாட்டுக்கு அது போட போகிறேன். போடுறதுனால இங்கே வந்து இப்படி வந்துடும். இப்படி கட்டும் போது கட்டுறதுக்கு இங்கே வர்றதுனால எனக்கு கொஞ்சோண்டு மூடி இருந்தால் போதும். அதுக்காக தான் நான் வந்து இதேமாரி பின்னுறேன். இன்னும் கொஞ்சம் வேணால் அகலமாக வேணும்னா உங்களுக்கு இந்த நாட்டையும் எடுத்து அகலமாக நீங்கள் பின்னிக்க வேண்டியதுதான். இதில் மூடியில் ஒன்றும் பெருசு கிடையாது. நம்ம சின்னதாக வேணால் சின்னதாக போட்டுக்கலாம், பெருசாக வேணால் பெருசாக போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இப்படி காது வர்றதுனால எனக்கு வந்து கொஞ்சோண்டு இருந்தால் போதுங்கிறதுனால நான் இப்போ போடுறேன். இந்த ஓரத்தில் வந்து நான் நிப்பாட்டி இருக்கிறேன் கருப்பில். இதை வந்து நம்ம என்ன செய்கிறோம், இந்த ஓரத்தில் நம்ம பின்னிக்கிட்டே வந்தோமே அந்த ஓரத்தையும் இதையும் நம்ம சேர்த்து பின்னுறோம். இப்போ அதான் அதை தான் நான் முன்னாடியும் காட்டியிருக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த ஒயரையும் சேர்த்து இப்படி வளைச்சி கொண்டு போக வேண்டியதான். கொண்டு போனால் இன்னொரு நாட்டு அங்கே கிடைக்கும். இந்த சைடில் ஒரு நாட்டு, மொத்தம் 3 நாட்டு கீழே கிடச்சிடும். அதே எனக்கு போதும் இந்த காது. ஏன்னா இந்த காது நம்ம வைக்கிறதுனால இந்த மூடி இது போதும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பெருசாக வச்சா சரியாக இருக்காது. அதேமாரி இதேமாரி வளைச்சி இந்த இப்படி முக்குணுமானு மூளை வளைச்ச மாதிரி வரும். அதேமாரி வளைச்சிக்கிட்டு நேராக நம்ம பின்னிக்கிட்டே வர வேண்டியதுதான். இது நடு சென்டரில் இருந்துச்சு. இப்படி நம்ம முக்கு மாதிரி வளைச்சி இப்படி கொண்டு வந்ததில் இங்கே ஒரு நாட்டு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதேமாரி இந்த சைட்லேயும் அதேமாரி நம்ம பின்னிட்டு வந்தோம்னா இங்கே ஒரு நாட்டு கிடைக்கும். அதான் 3 நாட்டு கிடைச்சாவே போதும். ஏன்னா இந்த காது வைக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து சிரமமாக இருக்கும். அதுக்காக நான் சின்ன மூடியாக நான் போட்டிருக்கிறேன். இந்தமாரி காது வைக்கிறது வந்து நான் மூடி இல்லாமல் தான் போடுவேன். மூடி வச்சு போட்டு பார்ப்போமே எப்படி இருக்குது அப்படின்னு இதுக்கு நான் மூடி வச்சுருக்கிறேன். இதுக்கு வந்து ஒரு கண்டு ஆயிருக்கு. சாதா ஒயர் தான், டீலக்ஸ் ஒயர் தான் எடுத்துருக்கிறேன். வெயிட்டாக கேட்டாங்கங்கிறதுனால ஒரு கண்டு ஃபுல்லாகிடுச்சு. காது போட இந்த பூ போட எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு. இதுக்கு வந்து நான் சாதா ஒயரு கிளாஸ் ஒயருன்னா 6 அடி வச்சு ரோஸு வெள்ளை மணி கலந்த மாதிரி ரோஸு கலரில் அந்த கூடை நான் போட்டிருக்கிறேன். போட்டு உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். அது வந்து 6 அடி தான். அது தாராளமாக நீண்டு வரும். கிளாஸ் ஒயர்னால் உங்களுக்கு நீண்டு வரும், இது நீண்டு வராது. அதுக்காக இதுக்கு நான் வந்து 7 அடி வச்சுருக்கிறேன்.
7 அடி தாராளமாகவே இருக்கட்டும்னு 7 அடி வச்சுருக்குறேன். 7 அடியில் அரை அடி பின்னையும் பின்னையுமா விட்டு நம்ம வந்து போட்டால் தான் மூடி போடவும் நம்மளுக்கு வந்து ஒயர் கிடைக்கும். அது ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன், எப்படி நம்ம போடணுங்கிறத நான் காட்டுறேன். நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், வேணும்னா சொல்லுங்கள், நான் போட்டு காட்டுறேன். இப்போ 3 நாட்டு வந்துடுச்சு பாருங்கள். அதான் இப்படி தான் கூட உங்களுக்கு வந்து சும்மா கொஞ்சோண்டு மூடி இருந்தால் போதும் எனக்கு. இங்கே பாருங்கள், இதுதான். இதில் வந்து நான் வந்து இந்த பட்டன் வச்சுக்கலாம் மாதிரி தான். வந்து காது போட்டு இங்கே வளைச்சி நான் போட்டிருக்கேன். அது காது போட்டு வளைச்சோம்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும், ஒரே காதாக வரும். மாட்டுற மாதிரி தான் அது வரும். நான் இப்போ தோலில் மாட்டாமல் இந்தமாரி கைப்பிடி நான் போட இருக்கிறேன். அதுக்கு வந்து இந்த பட்டனை வச்சிட வேண்டியதான். இந்த பட்டனை வைக்கும் போது காட்டுறேன். இதெல்லாம் சொருவிட்டு இந்த பட்டன் வைக்கும் போது உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி வைக்கிறதுன்னு. இந்தமாரி 3 நாட்டு இருந்தாவே போதும். அப்படியே சொருவிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதில் ஒரு மணி கரெக்டாக இருக்குது ஒயரு, தேவையில்லை. இன்னும் கீழே இறக்கணும்னு தேவையில்லை, சும்மா கொஞ்சோண்டு இருந்தாவே போதும். பாருங்கள், உள்ளே நம்ம ஜிப்பு வச்சு தான் பின்ன போகிறோம். அதுக்காக ஒன்று தான் போகிறோம். இதில் ஒரு மாட்டு வச்சாலும் கடைசியில் ஒன்று தான் வரும். இதில் கொஞ்சம் ஒட்டு வைக்கிற மாதிரி வரும், அதனால் வேணான்னு இதோட வச்சுருக்கேன். பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த 3 நாட்டோட காட்டினேன். இப்படி வச்சேன், இதோட தான் இருந்துச்சு. அதோட வந்து இதை இன்னும் 2 சேர்த்து இந்த ஓரத்தை கொண்டு வந்தோன்னே கீழே இறக்கியிருக்கேன். இதில் வந்து காதை நம்ம இதில் வைக்கிறதுனால அது கீழே தானே இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லைன்னு வச்சுருக்கேன். காதை வந்து நம்ம இங்கே தான் வைக்க போகிறோம். இந்த இடத்துல வைக்க போகிறோம். அதனால் இந்த 3லேயே வந்து இதில் கொஞ்சம் சின்னதாக இருந்ததுனால கொஞ்சம் ஜாயிண்ட்டு போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த சைடில் ஜாயிண்ட்டு போட்டு இந்த மணியை கோர்த்து இந்த பூ 2ஐயும் பின்னி, அதுக்கப்புறம் இந்த 2 மணியும் கோர்த்து இந்த பூவை பின்னியிருக்கிறேன். ஜாயிண்ட்டு போட்டு பின்னியிருக்கிறேன். இந்த 3லேருந்து அப்படியே கணக்காக ஜாயிண்ட்டு போட்டு நீங்கள் பின்னிக்கோங்க. இங்கே பாருங்கள், இதுக்கு வந்து மேக்னெட்டு பட்டன் வாங்கியிருக்கிறேன். பட்டன் வச்சு இப்படி அமுக்கலான்னு வச்சுருக்கிறேன். அதுக்கு வந்து இந்த சைடு இந்த நடு சென்டரில் இதில் தான் நான் வைக்க போகிறேன். அதுக்கு மேலே இதை வச்சு அமுக்க போகிறோம். இப்போ வந்து இதோ இருக்கு பாருங்கள், இதில் இப்படி நேராக வச்சிட வேண்டியதான். நேராக வச்சு, இது ஆன்லைனில் தான் நான் வாங்கினேன். நேராக வச்சு இதை 2ஐயும் அமுக்கிடணும். அமுக்கிட்டு பின்னாடி கொரட்டால் இப்படி வச்சு நம்ம அமுக்கிடணும். அமுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மேலே உள்ளது வந்து அடியில் இப்படி வைக்கணும். இது இருக்கு பாருங்க, அடியில் இப்படி வச்சு இதை அமுக்கி விட்டுறணும். இது வந்து கொஞ்சம் உயரம் பத்தில், இது நல்லா சென்டராக வச்சு அமுக்கணும். அமுக்கிறத நான் உங்களுக்கு காட்டலை. இதை பாருங்கள், இப்படி வச்சோம்னாக்கா மூடிடும். இதை மாதிரி வச்சு மூடிடுங்க, அமுக்கி வச்சுட்ருங்க. சின்ன கொரடை எடுத்து நல்லா அமுக்கி மூடி வச்சுட்டு, இதுக்கு மேலே வந்து இந்த பூ பாருங்கள், இது கையில் குத்தாத அளவுக்கு இந்த பூவை வந்து நம்ம இப்படி மேலே வச்சிடறோம். மேலே வச்சிட்டோம்னா பேக் அழகாக ரெடி ஆகிடும். காதை இங்கே போட்டுற வேண்டியது, இந்த சைடும் காதை போட்டுற வேண்டியதான். அதுக்கப்புறம் துணியை வச்சு தைச்சிட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட் வீடியோவாக காட்டுறேன் பாருங்கள். பட்டன் இந்த இடத்துல நடு சென்டரில் வச்சுருக்கிறேன் பாருங்கள், அதேமாரி வச்சிட வேண்டியதான்.